ஆண்டோடைய கிருபையினாலே நாம் ஆசரிப்பு கூடாரம் என்ற பகுதியை நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். அதில் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே உள்ள உடன்படிக்கை பெட்டியை குறித்து நாம் சிந்திப்பதற்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்து கொண்டு வருகிறார். அவருக்கு கிருபை நன்றி செலுத்துகிறேன். அந்த உடன்படிக்கை பெட்டியிலே நாம் கடந்த 2 வாரங்களாக அந்த உடன்படிக்கை பெட்டியிலே வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை குறித்து நாம் தியானிப்பதற்கு தேவன் நமக்கு இரக்கம் பாராட்டினதுக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் வழக்கமாக உடன்படிக்கை பெட்டியை குறித்து யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரைக்கும் நான் வழக்கமாக வாசித்திருக்கிறோம் அந்த பெட்டியை குறித்து. அதனாலே நான் அதை இன்றைக்கு வாசிக்காமல் நேரடியாக அந்த பெட்டிக்குள்ளே உள்ள பொருட்களை குறித்து நாம் தியானித்து வருகிற பகுதியை நான் தியானிக்கலாம் என்று எண்ணுகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு நிருபம் 9ஆம் அதிகாரத்தை நான் வாசிப்போமானால் 4ஆம் வசனத்திலே அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. எங்கள் அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இரட்சகா, இந்த வேளையிலே எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பின் கரத்திலே வைக்கிறோம். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியை உம்முடைய திருக்கரங்களிலே நீர் எடுத்து உம்முடைய நாமத்தை நீர் உயர்த்தும்படி வேண்டிக் கொள்ளுகிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை எங்களுக்கு தருகிற தேவனாகிய கர்த்தர், சத்திய ஆவியாகிய நீர் இறங்கி வந்து உம்முடைய சத்திய வேதத்தை நாங்கள் அறிய வேண்டிய முறையாக அறிய, கற்றுக்கொள்ள வேண்டிய முறையாக கற்றுக்கொள்ள எங்களை பலப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து எங்களை காத்து கொள்ளும். பூரண கிருபை எங்களிலே உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. இந்த பரிசுத்த மகா பரிசுத்தத்தில் உள்ள உடன்படிக்கை பெட்டியிலே 3 பொருட்கள் இருக்கிறதை நாம் வாசித்தோம். முதலாவதாக பொற்பாத்திரத்திலே வைக்கப்பட்ட மன்னா, அது தேவன் நடத்தின வழிகளை நினைவு கூறும்படியாக உள்ளவைகள். 2வதாக தளிர்த்த கோல், ஆரோனுடைய தளிர்த்த கோல். இது நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தவான்கள் தெரிந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை நாம் கவனித்தோம். 3வதாக அந்த பெட்டிக்குள்ளே உடன்படிக்கையின் கற்பலகைகள் இருந்ததாக நாம் வாசிக்கிறோம். இந்த கற்பலகைகளை குறித்து யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால் அந்த அதிகாரத்திலே மோசே தேவனுடைய பர்வதத்திலே தேவனோடு கூட அவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அப்பம் புசியாமல் தண்ணீர் குடியாமல் ஆண்டவரோடு கூட அவர் நேரத்தை செலவு பண்ணி அங்கே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது ஆண்டவர் தம்முடைய கைகளினாலே ஒரு பலகையை உண்டு பண்ணி அந்த பலகையிலே இந்த 10 கற்பனைகள் என்ற கற்பனைகளை ஆண்டவர் எழுதி மோசேயினுடைய கையிலே கொடுக்கிறார். இது தேவனுடைய விரலினால் எழுதப்பட்டது. பலகையும் கர்த்தருடையது, எழுத்தும் கர்த்தருடையது. இந்த பலகை அவர் எடுத்து தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற வேளையிலே கீழே பாளையத்திலே எடுத்து பார்ப்பீர்களானால் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், நம்மை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்ன நடந்தது என்று தெரியாது. மோசே போய் 40 நாள் ஆச்சு,
என்ன ஆச்சு, அந்த ஆள் மலை மேலே என்ன பண்ணார், என்ன செய்துட்டு இருக்கிறாரு. இப்போ இருக்கிற மாதிரி செல்ஃபோன் இருந்தால் ஒருவேளை காண்டாக்ட் பண்ணியிருக்கலாம். பட் நல்ல வேளை அன்றைக்கு செல்ஃபோன் இல்லை, அதனால் காண்டாக்ட் பண்ணலை. மோசே என்ன பண்ணுறாரு அப்படின்னு யாருக்கும் தெரியலை. அதனால் கீழே ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரே குழப்பம் பண்ணுறாங்க. எங்கள் மோசேக்கு என்ன நடந்ததோ தெரியலை என்று பண்ணின உடனே ஆரோன் என்ன பண்ணினான், அவங்க கேட்குறாங்க, எங்களுக்கு முன்னாலே செல்லுகிற தெய்வங்களை உண்டு பண்ணு என்று சொல்லும் பொழுது மோசே அந்த ஜனங்கள்கிட்ட ஆபரணங்களை வாங்கி ஒரு பொன்னினாலே ஒரு கன்றுக்குட்டியை பண்ணி, இதுதான் உங்களை முன்னே நடத்தின தெய்வம் என்று சொல்லி அவன் ஜனங்களை தவறான வழியிலே நடத்துகிறான். பாருங்கள், ஜனங்கள் எவ்வளவு சீக்கிரம் மறந்துட்டாங்க பாருங்கள். இது வரைக்கும் ஆண்டவர் முன்னாலே, அவர்களுக்கு முன்னாலே அக்னி ஸ்தம்பத்திலே மேக ஸ்தம்பத்திலே அவர்களுக்கு நடந்து செங்கடலை பிளந்து எத்தனையோ அற்புதங்களை அவர்களுக்காக செய்து எதிரிகளை அதம் பண்ணி அவர்களை தேவன் நடத்தி கொண்டு வருகிறார். எவ்வளவு சீக்கிரமாக ஜனங்கள் அந்த தேவனை மறந்து ஒரு வாய் பேசாத தங்கள் கைகளினாலே செய்யப்பட்ட ஒரு பொன்னினால் செய்த ஒரு கன்றுக்குட்டியை இதுதான் எங்களை நடத்திட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு பலி செலுத்தி பண்டிகை கொண்டாடி அதுக்கு முன்னால் வஸ்திரங்களெல்லாம் கழற்றி போட்டு நிர்வாணமாக நின்று ஆடு மலிக்கணுமானால் இந்த ஜனங்களை என்ன சொல்லட்டும் சொல்லுங்கள். என்ன தான் இவங்க அறிஞ்சுக்கிட்டாங்க. அப்போது தேவன் உடனே சொல்கிறாரு மோசேக்கிட்ட, நீ சீக்கிரம் இறங்கி போ, உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள் என்று சொல்லுகிற போது மோசே 2 கற்பலைகளை கையில் எடுத்துக்கொண்டு மோசே வேகமாக கீழே இறங்கி வருகிறார். மோசே அங்கே காரியங்களை பார்க்கிற பொழுது அவருடைய மனம் மிகுந்த வேதனைப்பட்ட பொழுது அந்த 32ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. 2 பக்கமும் எழுதப்பட்டிருந்தது. அவன் கையை 2 பலகை, சாட்சி பலகை எழுதியிருக்கு. 2 கையில் எடுத்துக்கொண்டு 2 பக்கத்தில் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்திலும் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகளை எடுத்துக்கொண்டு அந்த 16ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும், அந்த பலகைகள் யாரால செய்யப்பட்டது என்று சொன்னால் தேவனாலே செய்யப்பட்டது. அந்த எழுத்தும் தேவனுடையது, பலகையும் தேவனுடையது, எழுத்தும் தேவனுடையது. இதை எடுத்துட்டு அவர் கீழே வருகிறார். இங்குள்ள காட்சியை பார்த்த உடனே 19ஆம் வசனத்தில் அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியின் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாக தன் கையில் இருந்த பலகைகளை மலையில் அடியிலே எரிந்து உடைச்சே போட்டான், நொறுக்கிட்டான். அந்த மலையில் இருந்து தூக்கி அந்த ஜனங்கள் மேல் அவர்களுடைய அந்த துணிகரமான காரியத்தை கண்ட உடனே மோசேயினுடைய வைராக்கியம் அப்படியே தூக்கி எறிந்து பலகையை உடைச்சு போட்டான். இது எதை காட்டுகிறது என்று கேட்டால், பிரமாணமும் கர்த்தருடையது, பலகையும் கர்த்தருடையது. இதை மனுஷன் உடைக்கவும் செய்யலாம், மனுஷன் ஏற்றுக்கொள்ளவும் செய்யலாம், பத்திரப்படுத்தவும் செய்யலாம், அவன் உடைச்சி போடவும் செய்யலாம். ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளி போடவும் அவனுக்கு உரிமை இருக்குது. அவன் ஏற்றுக்கொண்டால் அவனுக்கு ஆசீர்வாதம், அது தள்ளி அங்கீகரிக்காமல் அதை தள்ளி விடுகிறதும் அவனுடைய பாடு. மோசே ரொம்ப ஈஸியாக உடைச்சிட்டாரு, கோபம் வந்த உடனே தூக்கி உடைச்சி போட்டார். ஆனால் 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், கர்த்தர் மோசேயை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ இப்போ பலகை யார் செய்யணும்னா நீ செய்யணும், நான் செய்ய மாட்டேன். நீ உடைச்சி போட்டல, அதனால் பலகையை நீயே செய். அந்த பலகை நீ செய். நீ உடைத்த போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளுக்கு எழுதுவேன். ஆனால் அந்த பலகை எப்படி இருக்கணும்னா அதுக்கு ஒத்ததாக இருக்கணும். நான் முன்னால் நீ உடைச்ச பாரு,
அந்த பலகைக்கு ஒத்த பலகையாக நீ இழைச்சி கொள்ளணும். நீ இழைச்சிட்டு பலகையை நீ கொண்டு வா, நான் வார்த்தைகளை எழுதுகிறேன். இப்போ இந்த மோசே அதிகாலமே எழுந்து அதே விதமான 2 கற்பலகைகளை இவர் தன்னுடைய பிரயாசத்தினாலே தன் கையில் அவர் வச்சிருந்த அந்த பலகை போல, பலகைன்னா கற்பலகைகள், அதை எடுத்துட்டு இவர் மேலே போகிறாரு. இந்த பலகையில் தேவன் எழுதினார். இந்த கற்பலகை தான் கடைசி வரைக்கும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்தது. கடைசியில் நாம் எபிரேயர்லே வாசிக்கிற இந்த பெட்டிக்குள்ளே இருந்த இந்த பலகை அதுதான். இது மனிதனாலே செதுக்கப்பட்டது, இது தேவனாலே எழுதப்பட்டது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. முதல் பலகை தேவனாலே செய்யப்பட்டு தேவனாலே எழுதப்பட்டது, மனுஷன் அதை உடைச்சிட்டான். ஆனால் 2வது பலகை எது செய்யுதுன்னா, தேவன் செய்யலை, மனிதன் செய்தான். ஆனால் எழுத்து மாத்திரம் யார் எழுதினா என்று கேட்டால் தேவன் எழுதினார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. அதைத்தான் நாம் இந்த எபிரேயர் எரேமியா 31ஆம் அதிகாரத்தில் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், எரேமியா 31, 33 வாசியுங்கள். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோடு பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி, நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதுவேன். இப்போ முன்னால கற்பலகை ஆண்டவருடையது, இப்போ பலகை எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயம். நாம் இந்த பலகைகளை நாம் வசனம் எழுதுவதற்கு ஏற்ற விதமாக நாம் செதுக்கி கல்லான இருதயத்தை எடுத்துட்டு அந்த வசனம் பதியத்தக்கதாக இருதயத்தை பக்குவப்படுத்துவோமானால், அந்த இருதயத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று கேட்டால், நான் எழுதுவேன். இப்போ எழுதுகிற வேலை யாருடையது? தேவனுடையது. இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டிய வேலை யாருது? கல்லை இழைக்க வேண்டியது யாருது? என்னது? நான் முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த விதமாக பலகைகளை இழைச்சேன்னா அந்த பலகையில் ஆண்டவர் எழுதுவார். இப்போ ஆண்டவர் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுறார். என்ன உடன்படிக்கை பண்ணுறாருன்னா, நான் அவர்களுடைய இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகளை நான் எழுதுவேன். அப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய இருதயம் தேவன் தம்முடைய வார்த்தைகளை எழுதக்கூடிய அளவில் நம்முடைய இருதயம் பக்குவப்படணும். எல்லா இருதயத்தையும் ஆண்டவர் எழுத மாட்டார். உடன்படிக்கை பண்ணுறதுன்னு சொன்னால் கட்டாய கல்யாணம் இல்லை. உடன்படிக்கை பண்ணுறதுன்னு சொல்கிறது 2 பேர் மனப்பூர்வமாக ஒத்துக்கொண்டு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணுறது தான். 2 இருதயங்களும் ஒன்று சேர்ந்து உடன்படிக்கை பண்ணுறது தான் உடன்படிக்கை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், நான் ஒரு புதிய உடன்படிக்கை பண்ணுறப்பா. அது உடன்படிக்கை என்னென்னா, நீ உன் இருதயத்தை பக்குவப்படுத்து. உன் இருதயத்தை நீ பக்குவப்படுத்தி வந்தியானால், உன் இருதயத்தில் வசனத்தை எழுதக்கூடிய அளவில் நீ இருதயத்தை சரி பண்ணிட்டியானால், அந்த இருதயத்தில் என்னுடைய வார்த்தைகளை நான் எழுதுவேன். பாருங்க, நம்முடைய இருதயம்தான் ரொம்ப மகா கேடு உள்ளதும் மகா திருக்குள்ளதுமானது. இந்த இருதயத்தை ஒருவன் பக்குவப்படுத்துகிற வேளையிலே, அதனால்தான் நீங்கள் எஸ்ராவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதின்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். பாருங்க, எஸ்ரா இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். அப்போ அவன் எஸ்ரா ஒரு வேத பாரகனாக அவன் வேதத்தை நல்லா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை பக்குவப்படுத்தினான்னு சொன்னால் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். அதனால்தான் அந்த இயேசு அந்த ஓமையாக சொன்ன பொழுது, வசனத்தை ஒருவன் விதைத்த பொழுது வசனம் எந்த இருதயத்தில் பலன் கொடுத்துச்சுன்னா, ஒருத்தன் வசனத்தை கேட்டாங்க, அந்த வசனம்
கேட்கிறவர்களாக இருந்தாங்க தவிர இருதயம் ஒரு உணர்வுள்ள இருதயம் இல்லை. அதனால் அந்த வசனம் அந்த இருதயத்தில் எழுதப்பட முடியலை. அந்த ஆகாயத்து பட்சிகள் வந்து அதை பறிச்சுட்டு போயிடுச்சு. இன்னொரு வசனம் கேட்குறவங்க இருந்தாங்க. அந்த இருதயம் ரொம்ப கடினமான இருதயமாக இருந்துச்சு. அது கற்பாறையை போல இருதயமாக அது இருந்துச்சு. அந்த இருதயம் கற்பாறையாக இருந்ததுனால அந்த வசனம் வந்து விதைச்ச வசனம் அதில் பலன் கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. கேட்டாங்க, பட்டு பலன் கொடுக்கலை. இன்னொரு கூட்டத்தை எடுத்திங்கன்னா வசனத்தை கேட்டாங்க, வசனம் விதைக்கப்பட்டுச்சு இருதயத்தில். ஆனால் அந்த இருதயம் பக்குவமான இருதயம் இல்லை. அந்த இருதயத்தில் பலவிதமான இச்சைகள், பலவிதமான கவலைகள், பலவிதமான உலகத்தினுடைய காரியங்கள், இவைகளெல்லாம் இந்த இருதயத்தில் இருந்ததுனால இந்த கேட்ட வசனம் அங்கே எழுதப்பட முடியலை, நிலைச்சிருக்க முடியலை, பலன் கொடுக்க முடியலை. ஆனால் இன்னொரு இருதயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா அந்த இருதயம் பக்குவமான இருதயமாய், பண்படுத்தப்பட்ட இருதயமாய், அந்த வசனத்தை அங்கீகரித்து கொள்ளுகிற உணர்வுள்ள ஒரு இருதயமாய் இருந்ததுனாலே தான் அந்த வசனம் என்ன செய்துச்சுன்னு கேட்டிங்கன்னா பலனை கொடுத்தது. அப்போது ஒரு வசனத்தை கேட்கிற வசனம் நமக்கு பலன் கொடுக்க வேண்டுமானால் நாம் பக்குவப்படுத்த வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஹார்ட், நம்முடைய இருதயம். இந்த வசனம் வந்து நம்முடைய இருதயங்களிலே பதிந்து வசனம் நம்முடைய இருதயங்களிலே பலன் கொடுக்கத்தக்கதாக ஒரு மனுஷன் தன்னுடைய இருதயத்தை மாத்திரம் பக்குவப்படுத்தி அதை சரிப்படுத்தி வச்சிருப்பானால் வசனம் வந்து ரொம்ப ஆழமாக அது கிரியை செய்யும் என்பதிலே சந்தேகமே இல்லை. இன்றைக்கி அநேகர் எதை பக்குவப்படுத்தலைன்னா இருதயத்தை பக்குவப்படுத்தலை. வேணுமானா நேரம் எடுத்து உட்காந்து வாசிப்பாங்க, நேரம் எடுத்து உட்காந்து அதோட சமயம் செலவு பண்ணுவாங்க. ஆனால் அந்த இருதயத்தில் பலவிதமான காரியங்கள், சிந்தனைகள், கவலைகள் இவைகளை உள்ளே வச்சுக்கிட்டே எடுப்பார்கள். ஆனால் அந்த வசனம் என்ன செய்கிறதில்லைன்னு கேட்டிங்கன்னா பலன் கொடுக்கறதில்லை. ஆகையினால்தான் ஆண்டவர் சொன்னார், நீயே இழைச்சிக்கப்பா, என்னுடைய கையினால் அந்த வசனத்தை நான் எழுதக்கூடிய அளவில் உன்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்த வேண்டியது நீ தான். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதக்காரன் சொல்லுவார், வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்திலே நான் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லுவார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. 119வது சங்கீதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 113ஆம் வசனத்தை பாருங்கள். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்திலே பிரியப்படுகிறேன். அப்போ வேதம் பிரியமாக அது வந்து எழுதக்கூடிய நிலைமையில் இருக்க வேண்டுமானால் அதுக்கு தடை பண்ணுகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா வீண் சிந்தனை. இப்போ வீணான சிந்தனை நம்முடைய இல்லத்தில் வந்து கொண்டே இருக்கிற வேளையில் அங்கே என்ன எழுதப்பட முடியாதுன்னா வேதம் எழுதப்பட முடியாது, வேதம் அங்கே இருக்க முடியாது. அப்போ கர்த்தர் அந்த வேதத்தை நம்முடைய உள்ளத்தில் எழுத வேண்டுமானால் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். அதனால தான் மோசே கிட்ட சொன்னார், நான் அந்த வசனம் எழுதணுமானா நீ அதிகாலையிலே வந்து என் சமூகத்தில் நில்லப்பா. நிற்கும்போது எப்படி இருக்கணும்னா நான் எப்படி செதுக்கி, நான் எப்படி பக்குவப்படுத்தி இந்த பலகையை உன் கையில், நீ உடைச்சி போட்ட பலகையை உன் கையில் நான் கொடுத்தேனோ அதே மாதிரி பலகை நீ உண்டாக்கிட்டியானா நான் அதிலே எழுதுவேன். அவர் அதே போல் இழைத்து அதை ஆயத்தப்படுத்தி அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கொண்டு போனார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் பாருங்கள், ஏறக்குறைய நீங்கள் மன்னாவையும் வசனத்தையும் பார்த்தீர்களானால் ஏறக்குறைய நிறைய கம்பரிஷன் பண்ணலாம். நீங்கள் நான் கடந்த வாரம் சொன்னது போல் மன்னா வந்து வெண்மையானது, ரொம்ப நல்ல வெண்மையானது. அந்த வெண்மை எதை குறிக்கிறது என்றால் பரிசுத்தத்தை குறிக்கிறது. வேத வசனமும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அது பரிசுத்தமானது. உம்முடைய வசனமே சத்தியம், அது பரிசுத்தமானது. அப்போது அது பரிசுத்தமானது மாத்திரம் அல்ல, அது பரிசுத்தப்படுத்துகிறது. நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே
சத்தியம் என்று சொன்னார். இப்போ வசனம் என்ன செய்கிறது என்று கேட்டால் நம்மை தூய்மையாக்கிறது. ஒரு மனுஷனை தூய்மையாக்கிறது அல்லது வெண்மையாக்குறது என்னவென்றால் தேவனுடைய வசனம். இந்த வசனம் பாருங்கள், இந்த மன்னாவை எடுத்தீங்கன்னா மன்னா ரொம்ப ருசி உள்ளது, ரொம்ப தேனிட்ட பணியாரம் போல இது இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வேத வசனமும் எப்படிப்பட்டதுன்னா ரொம்ப ருசி உள்ளது. நீங்கள் 19ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும்பொன்னிலும் அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளித்தேனிலும் மதுரம் உள்ளது. ரொம்ப இன்மான். அப்போ தேன் தெளித்தேனை விட மதுரம் என்னது? இந்த வேத வசனம். நமக்கு இந்த வசனம் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப தேனாக இருக்கணும். ஆரம்ப காலத்தில் நீங்கள் மன்னாவை எடுத்து பார்த்தீங்கன்னா மன்னா தேன் போட்ட பணியாரம் போல் இருந்துச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து போச்சுன்னா அது தேன் போட்ட பணியாரம்னா அப்படியே சாப்பிடலாம் இல்லையா? தேன் போட்ட பணியாரத்துக்கு வேறு சட்னி தேவையில்லை, ஊறுகாய் தேவையில்லை, அதுக்கு எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை. ஆனால் இந்த ஜனங்கள் முதல்ல மன்னா சாப்பிட்டாங்க. அப்புறம் ரெண்டாவது கொஞ்ச நாள் போச்சு. அப்புறம் இடித்து அது சமைச்சு சாப்பிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க இது அற்பமான உணவுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த மன்னா என்ன டேஸ்ட் வந்தால் ஒலிவ எண்ணெய் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. காலப்போக்கில் ஆரம்பமாக எப்படின்னு கேட்டிங்கன்னா வசனம் நமக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. பக்கம் பக்கமாக வாசித்தோம், உட்காந்து வாசித்தோம். இப்போ விளக்கெண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்குது. பேதி சாப்பிட்றதுக்கு விளக்கெண்ணெய் சாப்பிட்ற மாதிரி அந்த ஒலிவை எண்ணெய் மாதிரி ஒரு டேஸ்ட்டில் வந்துடுச்சு. அதே மன்னா தான், மன்னாவில் மாற்றமே இல்லை. ஆனால் காலப்போக்கில் அது அப்படியே குறைஞ்சி ருசி குறைஞ்சி போன மாதிரி இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேத வசனத்தினுடைய ருசி குறைஞ்சி போச்சு. கடைசியில் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா வேதம் சொல்லுது, ஜனங்கள் வேதத்தை மறந்தார்கள், நானும் ஜனங்களை மறந்துட்டேன்னு சொன்னார். கடைசியாக வேதத்தை மறந்தே போயிட்டாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணார்னு கேட்டிங்கன்னா, ஞாபகமாக மறந்துடாதப்பா, அங்கே பக்கத்தில் உன் பெட்டியில் வச்சு வை, எக்காரணம் கொண்டும் இந்த வேதத்தை நீ மறந்துடக்கூடாது. இந்த வேதத்தை நீ மறந்து ஆனால் இது ஜனங்களை நான் மறந்து போவேன். அதனால்தான் பாருங்கள், ஆண்டவர் எங்கே எழுதினார்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் எழுதிட்டார். இப்போ வசனம் எங்கே இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்முடைய இருதயத்தில் வசனம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் வசனம் இருக்கணும். இருதயத்தின் நிறைவு தான் வாய் பேசும். நம்முடைய இருதயத்தில் வசனம் நிறைஞ்சிருக்குமானா நம்ம வாய் என்னத்தை பேசும்? வசனத்தை பேசும். அதனால தான் ஆண்டவர் நிபந்தனையாக சொன்னார். உபாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் முதல் 3 வசனம், 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும். கவனிங்க, இந்த கற்பனைகளை என்ன செய்யணுமா? திரும்ப வாசிங்க. இன்று நான் உனக்கு கற்பிக்கிற இந்த கட்டளைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுள். எங்க இருக்கணும்? உன் இருதயத்தில் இருக்கணும். இன்னைக்கு பிசாசு அதான் இருக்க விடுறதில்லை. இருதயத்தில் என்னத்தெல்லாமோ வச்சிருக்கிறான், எதை மட்டும் வச்சுக்கிறது இல்லை, வசனம் மட்டும் வச்சுக்கிறது இல்லை. சிலர் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்கிறது, பிரதர் அந்த வசனம் வாசித்தா மட்டும் என்ன செய்யறதில்ல, மனசுலேயே இருக்கிறதில்ல பிரதர், விளங்கவே அது இருதயத்திலேயே இருக்குமா. ஆனால் கண்ட கழுதைகளெல்லாம் உள்ளே இருக்கு. நமக்கு மட்டும் ஞாபக சக்தி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க, நமக்கு ரொம்ப ஞாபக சக்தி இருக்குது. ஆனால் எதை மட்டும்தான் பிசாசு பொறுக்கிட்டு போயிடுறான், வசனத்தை பொறுக்கிட்டு போயிடுறான். அதனால் ஆண்டவர் சொன்னார்,
இந்த உன் பிள்ளைகளுக்கு இன்று நான் உனக்கு விதிக்கிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு உன் கருத்தாய் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்கணும். முதலாவது எங்கே ஆரம்பிக்கணும்னா உன் பிள்ளைகள்கிட்ட ஆரம்பிக்கணும். நான் இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருக்குமானா இந்த வசனத்தை யார்கிட்ட பேசணும்னு சொன்னால் உன் பிள்ளைகிட்ட வசனத்தை பேசணும். உன் பிள்ளைகளுக்கு வசனத்தை கருத்தாக போதிக்கணும். நீ உன் வீட்டில் நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போது, வழியில் நடக்கிற போது, வழியில நடக்கிற போது, படுத்துக் கொள்ளுகிற போது, எழுந்திருக்கிற போது அவைகளை குறித்து பேசி. நீங்க வாசித்து பாருங்க என்ன மாதிரி இருக்க பாருங்க. வசனம் என்ன செய்யணுமா சொல்லியிருக்கு. நீ பிள்ளைகளுக்கு போதிக்கணும். வீட்டில் உட்கார்ந்துருக்கும் போது, நீ நடக்கும்போது, நீ படுத்து கொள்ளுகிற போது, நீ எழுந்திருக்கிற போது அதையே பேசு, வசனத்தையே பேசு. அவைகளை உன் கையிலே அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே எப்போதும் ஞாபகக்குறியா இருக்கும். வசனத்தை அதாவது சங்கீதக்காரன் சொன்னது போல ராவும் பகலுமா அல்ல தியானமா இருக்கிற மனுஷன்னு சொன்னானே, உட்கார்ந்துருக்கிற போதும், படுக்கிற போதும், நிற்கிற போதும், அதையே நாம் கர்த்தர் அந்த ப்ராக்டிஸ் கொடுத்தாரு பாருங்க. அந்த வசனத்தையே நீ பேசிக்கிட்டே இருப்பா. உன் இருதயத்தில் வசனத்தை வச்சுட்டு உன் பேச்சு வசனமாக நீ மாறுமானால், நீங்கள் 6ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசித்தீங்கன்னா இந்த வசனம் கொண்டு வருகிற மிக முக்கியமான 3 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. நீங்கள் 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் நான் உனக்கு விதிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்கிறதுனாலே உன் வாழ்நாட்கள் முதலாவதாக இந்த வசனம் என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா, உன் வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணும். வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணும். நீங்கள் 3ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேலே நீ நன்றாய் இருப்பதற்கும், நீ நன்றாய் இருப்பதற்கும். அப்போ 2வது வசனம் என்ன இருக்க பண்ணு சொன்னா, நீ நல்லா இருக்க பண்ணும். உன் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து. அப்ப 3 காரியங்களை செய்யும் இந்த வேத வசனத்தின்படி. முதலாவது வாழ்நாட்களை நீடித்திருக்க பண்ணும். 2வது அது உங்களை நன்றாய் இருக்க பண்ணும். 3வது என்ன செய்யணும்னா, அது உங்கள் எல்லைகளை விஸ்தாரமாக்கணும், விருத்தி அடைய பண்ணும். ஏனென்று கேட்டால், நமக்கு அடிக்கடி நாம் சொல்லுவோம், உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்பாயாக. அப்போ சரீர சுகம் அல்லது சரீரத்தினுடைய வாழ்வு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஆத்துமா வாழ்ந்ததானால் நம்ம சரீரத்தில் வாழ்ந்திருப்போம். ஆத்துமா நன்றாக இருந்தால் நாம் சரீரத்தில் நல்லா இருப்போம். எல்லாம் கவனிங்க, இந்த சரீரத்தை வாழ பண்ணுறதுக்கு தான் நாம் 3 வேளை சாப்பிட்றோம் இல்லையா? இன்றைக்கி 3 வேளை நல்ல கொழுப்பான உணவுகள், நல்ல உடம்புக்கு சத்தான உணவுகளை தேடி பிடிச்சு இந்த சரீரத்தை நாம் பாதுகாத்துக்கிறோம். இந்த சரீரம் நல்லா இருக்கணும் என்று சொல்லி உண்டானால் இதற்கு தேவையான போஷாக்கை நாம் கொடுக்கணும். இந்த போஷாக்கை நாம் கொடுக்கட்டா இந்த சரீரம் பட்டினியாக கிடந்து செத்து போயிடும். இதுக்கு இந்த ஆகாரத்தை மட்டும் விலைக்கு வைங்க. நீங்கள் என்ன தான் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் என்ன தான் முயற்சி எடுங்க, இதுக்கு சரியான வேளைக்கு வேளை நீங்கள் ஆகாரம் கொடுக்காவிட்டால் இந்த சரீரம் உங்களுக்கு ஒத்துழைக்காது, இது நன்றாக இருக்காது, இது சீக்கிரமாக மடிந்து போகும். அப்போ எப்படி இந்த சரீரத்துக்கு ஒரு ஆகாரம் தேவையோ அதே விதமாக ஆத்மாவுக்கு ஒரு ஆகாரம் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய வசனம். இந்த கர்த்தருடைய வசனம் இந்த ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது, இந்த ஆத்மாவை ஜீவன் கொள்ள பண்ணுகிறது. இந்த ஆத்மாவுக்கு போஜனம் என்ன என்று கேட்டீர்களானால் கர்த்தருடைய வசனம். அதனால தான் ஏசு சொன்னார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொன்னார். அப்போ பிழைப்பூட்டுகிறது என்ன என்று கேட்டால்
எப்படி சரீரத்துக்கு போஜனமோ ஆத்துமாவுக்கு வசனம். இன்றைக்கி ஆத்துமாவிலே தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை புசிக்க வேண்டிய முறையாக புசியாமல் இருப்பார்கள், ஆனால் அவருடைய ஆத்துமா செத்து போயிடும். ஆத்துமா வாழ்ந்திருக்காது. ஆத்துமா ஒருவனிலே வாழுமானால் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. அப்போ நம்முடைய சுகம் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆத்துமாவின் வாழ்வில் இருக்கு, நம்முடைய ஆத்துமாவுடைய செழுமையில் இருக்கு. இன்றைக்கு நிறைய ஆத்துமாக்கள் செழிக்கிறது இல்லை. ஆகையினால்தான் தேவன் வதம் சொல்லுது, நீ வளரும்படியாக, நீ நல்ல செழிக்கும்படியாக நீ ஞான பாலின் மேல் நீ வாஞ்சையாயிரு என்று சொன்னார். நீங்கள் அப்போஸ்தலனாகிய பேதுருவின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த யாரை வளரும்படி சொன்னா கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தவங்களை சொல்றார். கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்த்தவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற கட்டளை என்னவென்று கேட்டால், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். அப்ப இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பால், இது ஞான பால். உலக பிரகாரமான பால் என்ன செய்யுதுன்னா சரீரத்தை வளர்க்குது. வேத வசனமாகிய ஞான பால் என்ன வளர்க்குன்னா உன்னை வளர்க்குது, நீ வளரும்படியாக. அப்போ ஒருத்தன் வளர வேண்டுமானால், தேவ சமூகத்தில் ஒருத்தன் வளர வேண்டுமானால், ஆவியிலே ஒருத்தன் வளர வேண்டுமானால், அவன் எதில் வளரணும்னு சொன்னீங்கன்னா வசனத்தில் வளரணும். வசனத்தில் வளரணும். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கறதில்ல. வசனத்தை வாசித்து அதை தியானித்து அதிலே தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறதில்ல. பிசாசு எல்லாத்தையும், ஏனென்றால் ஆண்டவரும் பாருங்க, பிசாசு ஜெயித்தது என்னன்னு கேட்டிங்கன்னா வசனத்தில் தான் ஜெயித்தார். அவனை எதிர்கொண்டு அவனை எல்லாவற்றையும் அழித்தது வசனத்தை வச்சு தான் அவனை அழித்தார். இன்றைக்கு வசனம் நமக்கு தெரியாதனால தான் பாருங்கள் நிறைய வேளைகளிலே நாம் தோல்வியை சந்தித்து விடுகிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அருமையான கர்த்தருடைய, அதனால தான் அடிக்கடி நான் சபைகளிலேயே ரொம்ப அடிக்கடி சொல்கிறது, வசனத்தை முக்கியப்படுத்துங்க, வசனத்தை வாசிங்க, வசனத்தை இருதயத்தில் பதியுங்க. வசனம் ஆண்டவர் ரொம்ப பத்திரப்படுத்த சொன்னார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த வேத வசனத்தை, நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆண்டவர் அந்த வைக்கும்படியாக ஆண்டவர் சொன்னார். ஆகையினால் தான் ஏசாயா 51ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், நீதியை அறிந்தவர்களே என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே, என் ஜனங்கள். அப்ப கர்த்தருடைய ஜனம் யார் என்று கேட்டால், வேதத்தை பைபிளில் வச்சிருக்கவங்க இல்லை, வேதத்தை டைரியில் வச்சிருக்கவங்க இல்லை, வேதத்தை எங்கே வச்சிருக்காங்கன்னா இருதயத்தில் வச்சிருக்காங்க. அப்போ ஆண்டவர் சொல்றார், என் ஜனம் யார் என்று கேட்டால், வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற என்னுடைய ஜனங்களே என்று சொன்னார். பாருங்க, ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வேதம் இருக்குமானால், வசனம் இருக்குமானால், சங்கீதக்காரன் சொன்னான் 119ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உமது வாக்கை என் இருதயத்திலே வைத்தேன். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் வேத வசனம் இருக்குமானால் அவன் யாராய் இருப்பான் என்று கேட்டால், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டான், பாவம் செய்ய முடியாது. அந்த வசனம் அவனுக்குள்ள உணர்வை தருகிறது, அந்த வசனம் அவனை எச்சரிக்கிறது, அந்த வசனம் அவனை வழிகாட்டுகிறது. அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் எப்படி பாவம் செய்யாமல் இருந்தேன் என்று சொன்னால், ஏதோ நான் தீர்மானம் எடுத்ததுனால, ஏதோ நான் முயற்சி எடுத்ததுனால இல்லை. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்தேன். இப்போ ஒரு மனுஷன் தன்னுடைய வாக்கை இருதயத்தில் பதிக்க அவனை என்ன வாக்குறது என்று கேட்டால், கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய முடியாதபடி
அவனை பாவத்திலிருந்து அவனை தடுக்கிறது, அவனை பரிசுத்தம் பண்ணுகிறது. எப்படியாயிலும் நம்மை பாவத்துக்குள் ஆக்குறதுக்கு பிசாசு முயற்சிக்கிறான். உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருது என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய வசனம், தேவனுடைய வசனம் நம்மை எச்சரிக்கிறது. கர்த்தருடைய வசனம் உடனே உணர்வடைய பண்ணுகிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அதுக்கு இருந்தால் தானே வேலை செய்யும், இருந்தால் தானே. நீங்கள் நினைக்கக்கூடாது பிரதர் வசனம் எல்லாம் மறந்து போகுது பிரதர் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. நான் சொல்லுவேன், தைரியமாக சொல்லுவேன், வசனம் மறக்காது. நீங்கள் எனக்கு நான் என்னுடைய வாழ்க்கை சொல்லுகிறேன், எல்லா வசனத்தையும் மனப்பாடமாக நம்ம ஆதியாகமம் வழி சொல்ல முடியாது. ஆனால் எனக்கு தெரியும், பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு திடீர்னு அந்த வசனம் ஞாபகத்துக்கு வரும். இங்கே அந்த வசனம் இருக்குது. எல்லா வசனத்தையும் நான் ஞாபகப்படுத்தி வர்றதில்லை, சில வசனங்கள் தியானிச்சுட்டு வர்றேன். இந்த வசனம் நமக்கு உள்ளே இருக்கிறதுனால நம்ம கம்ப்யூட்டரில் போட்டிங்கன்னா டக்குன்னு உடனே அந்த வசனம் வந்துடுற மாதிரி வசனம் உள்ளே பதிச்சு வச்சுருக்கோம். தேவையான வேளையில் அந்த வசனம் எப்படி ஒரு கம்ப்யூட்டர் சுவிட்சை ஆன் பண்ணிங்கன்னா இந்த வசனம் வேணும்னு வெளியே வந்துடுறது போல் அந்த வசனம் உடனே நம்முடைய இருதயத்தில் நம்முடைய சமயத்துக்கு ஏற்ற விதமாக உடனே அந்த வசனம் கிரியை செய்கிறது. நம்ம பேசுகிற வேளையில், நம்மளோட காத்து நினைக்கிற வேளையில் நம்ம எச்சரிப்பதற்காக அந்த வசனம் உள்ளே இருந்தால் தானே. நீங்கள் மறந்து போகுதுன்னு மட்டும் சொல்லாதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு அது எல்லாம் ஃபைலில் இருக்குது. அந்த ஃபைல் எப்போ ஓப்பன் ஆகும்னு சொன்னால், தேவையான வேளையில் ஃபைல் ஓப்பன் ஆகிடும், ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். அது என்ன அங்கே பதிச்சு வச்சுருக்கீங்க, அது எழுதி வச்சுருக்கிறீங்க, ஸ்டாக்கில் இருக்குது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதனால படித்ததுக்கு மேலே, அதனால தான் ஆண்டவர் சொன்னார் ராஜாக்களை பார்த்து, உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்கள். உபாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அவன் தன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, பாருங்க, ராஜா சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கும் போது அவனுடைய இருதயம் அவன் சகோதரர் பேரில் மேட்டிமை கொள்ளாமலும் கற்பனையை விட்டு வலது இடதுபுறம் சாயாமலும் இந்த நியாயப்பிரமாணத்தின் எல்லா வார்த்தைகளையும் இந்த கட்டளைகளையும் கைக்கொண்டு இவைகளின்படி செய்வதற்காக தன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி கற்றுக்கொள்ளும் பொருட்டு அவன் லேவியராகிய ஆசாரியரிடத்தில் இருக்கிற நியாயப்பிரமாண நூலை பார்த்து அன்றைக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி எல்லார் கையிலும் 1-2 புஸ்தகம் கையில் இல்லை. அன்றைக்கு நியாயப்பிரமாண புஸ்தகம் ஆசாரியன் கையில் தான் இருந்துச்சு. இப்போ அவன் ராஜா என்ன பண்ணணும்னா, அவன் இருதயம் மேட்டிமை அடையாமல், தன் கற்பனையை விட்டு விலகாமல், அவன் இடதுபுறம் வலதுபுறம் சாஞ்சி நியாயத்தை புரட்டாமல் இருக்கும்படியாக, அவன் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படியாக அவன் ஒரு காரியத்தை செய்யணும். என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, ஆசாரியங்கிட்ட இருக்கிற புஸ்தகத்தை மாதிரி அதை பார்த்து கைப்பட அந்த புஸ்தகத்தை எழுதணும். புஸ்தகத்தை எழுதி வாசிங்க, தன்னிடத்திலே வைத்துக்கொண்டு ஜீவனுள்ள நாளெல்லாம், எது வரைக்கும்? அப்போ யாருக்கெல்லாம் ஜீவன் இருக்கும் அவெல்லாம் வாசிக்கணும் இல்லையா? ஜீவன் உள்ள மட்டும் வாசி அப்படின்னு சொன்னால், நான் சொல்லுவேன், யார் பைபிள் வாசிக்கணும்னு சொன்னால், எவ்வளவு காலம் வாசிக்கணும்னு கேட்டிங்கன்னா, உனக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் வாசிக்கணும். எனக்கு அப்பா 10 முறை வாசிச்சிட்டேன் பிரதர், அதே தானே பிரதர் வாசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. 25 முறை வாசிச்சிட்டேன் பிரதர், என்ன பிரதர் மனப்பாடம் ஆயிடுச்சு, அதையே தான் வாசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. நம்ம இவ்வளோ பெரிய பைபிள் அன்றைக்கு இல்லை அவங்களுக்கு, வெறும் அவங்களுக்கு ஆகமம் தான் இருந்துச்சு. அன்றைக்கு ஆகமங்களும் சங்கீதம் தான் இருந்துச்சு. ஆனால் அதை ஆண்டவர் சொன்னார். அவன் சொன்ன காலத்து ஆகமம் கூட நான் நினைக்கிறேன் பிரமாணம் தான் இருந்துச்சு அன்றைக்கு. அவன் இந்த காலம் எழுதுகிற காலத்தில் பிரமாணம் தான் இருந்துச்சு, சங்கீதம் கூட கிடையாது, நீதிமொழிகளும் கிடையாது. அப்போ ஒரு சின்ன புஸ்தகம் தான் இருந்திருக்கும். இந்த புஸ்தகத்தை எத்தனை முறை வாசித்தா அவன் மனப்பாடம் பண்ணியிருப்பான். அத்தனை முறை மனப்பாடம் பண்ணினாலும் அவன் டெய்லி என்ன செய்யணும்? ஜீவன் உள்ள மட்டும் வாசிக்கணும். எத்தனை முறை வாசித்தாலும் இந்த வேதத்தை மட்டும் எத்தனை முறை வாசித்துக்கிட்டே இருக்கணும், ஜீவன் உள்ள மட்டும். அப்போ நான் சொல்லுவேன், எவ்வளவு காலம் பிரதர் பைபிள் வாசிக்கணும்னா, உன் உயிரோடு இருக்க வரைக்கும், உனக்கு எவ்வளோ உயிர், கடைசி உயிர் மூச்சு பிரிகிற வரைக்கும் வாசிக்கிறதுக்கு உனக்கு பலன் இருக்க வரைக்கும் என்ன செய்யணும்? நீ வாசித்துக்கிட்டே இருக்கணும்.
நீ வாசிக்கிட்டே இருந்தால் எப்படி இருப்பேன்னு கேட்டால் கர்த்தருக்கு பயந்து இருப்ப, வலதுபுறம் இடதுபுறம் விலக மாட்ட, உன் இருதயத்தில் ஒரு மேட்டிமை வராது, நீ பயந்து கர்த்தருக்கு உண்மையாக இருப்ப. அவன் பாருங்க, ராஜாவுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையே நீ வாசின்னு சொல்லு. இன்றைக்கி நாம் எல்லாத்தையும் வாசிப்போம், எதுதான் வாசிக்க நேரம் இல்லை. பைபிள் தான் நமக்கு வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. இதே தான் பிரதர் வாசித்துட்ருக்கோம், வாசித்துட்ருக்கோம். இன்றைக்கி எத்தனை ஊழியர்கள் வேதம் வாசிக்கிறாங்கன்னு தெரியல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுவார், நீ தேறுகிறது யாவருக்கும் தெரிந்திருக்கிறபடி இதை வாசித்துக்கிட்டே இருப்பா. இதை வாசிக்க 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 என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இதை நம்ம தேர பண்ணும். நான் ஒரு முன்னால் கூட சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அந்த வசனத்துக்கு வந்ததுனால நான் சொல்லுகிறேன். பாருங்கள், இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரத்தை நீங்கள் வாசித்தீர்களானால், யோவான் 1 அதிகாரம் அந்த 1 வசனத்தை வாசிங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது. பாருங்க, யாருக்குள்ள? அவருக்குள்ளனா வார்த்தைக்குள்ள. அந்த வார்த்தைக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. நீங்கள் அந்த வாசித்து பாருங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அவர் தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருந்தது. அப்போ நான் நினைக்கிறேன், நான் பாருங்கள், ஜீவன் எங்கே இருந்துச்சு கேட்டிங்கன்னா, உலக பிரகாரமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் பாருங்கள், இந்த சரீர பிரகாரமாக ஜீவன் எங்கே இருக்குன்னா ரத்தத்தில் இருக்கு. உயிர், நம்முடைய சரீரம் உயிரோடு இருக்கணுமானா என்ன இருக்குன்னா உயிர் ரத்தத்தில் இருக்கு. ஆனால் ஆத்மாவினுடைய ஜீவன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வசனத்தில் இருக்கு. அந்த ஆத்மா உயிரோடு இருக்கணுமானா ஜீவன் வசனத்தில் இருக்கு. அதனால்தான் இந்த வசனம்தான் நம்ம ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. அது வரைக்கும் என்ன கிடைச்சுன்னா ஆத்மா செத்து கிடந்துச்சு. நம்ம ரட்சிப்புக்கு ஏற்ற வசனம் நம்முடைய உள்ளத்தில் வந்தபோது ஆத்மாவை ரட்சிக்கிறதுக்கு ஒரு ஜீவன் உண்டானது எப்பன்னு கேட்டிங்கன்னா வசனம். நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் எதனால ரட்சிக்கப்பட்டீங்க? ஒரு குறிப்பிட்ட வசனம், ஒரு குறிப்பிட்ட வசனம். அந்த வசனம் உள்ள விழுந்த பொழுதுதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. உண்மையாக உங்களை ரட்சிப்பீங்க. ஞாபகம் பண்ணி பாருங்க, உங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துறது ஒரு வசனம். சத்திய வசனமாக நீ கேட்ட பொழுது அது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வசனம் இருக்கு. அவனை ரட்சிப்புக்குள்ள நடத்தின ஒரு வசனம் கண்டிப்பாக இருக்கும். அது இல்லாமல் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். வசனம் இல்லாமல் ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டான். அது வரைக்கும் ஆத்மா செத்து கிடந்துச்சு, பாவத்திலேயே கிடந்துச்சு. ஆனால் நீங்கள் நைட்டில் யோசித்து பாருங்கள், நீங்கள் இப்போ யோசித்து பாருங்கள், எந்த வசனம் ரட்சிக்கப்பட்டேன், எந்த வசனத்தினால் நான் மீட்கப்பட்டேன், எந்த வசனம் எனக்குள்ள ஜீவனை உண்டாக்கிச்சு. ஏன்னா அந்த வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கு. அது அந்த ஜீவன் உள்ளே பிரவேசித்த உடனே மரணத்திலிருந்து நம்மை தூக்கி எடுத்து ரட்சித்தது. அந்த ஜீவன் தான் என்ன செய்யணும், நம்மை வளர பண்ணுகிறது. நீங்கள் பின்ன அப்படியே நீங்கள் வாசித்தீங்கன்னா அந்த 12ஆம் வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அந்த வார்த்தை பாருங்க, அந்த வார்த்தை மாமிசமாயிற்று. எந்த வார்த்தை? தேவனோடு இருந்த வார்த்தை, தேவனாய் இருந்த வார்த்தை, ஜீவனாய் இருந்த வார்த்தை, ஒளியாய் இருந்த வார்த்தை. எந்த இருளும் அந்த வார்த்தையை பற்றி கொள்ள முடியாதபடி மனுஷனுக்கு ஜீவனாய் இருக்கிற வார்த்தை இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்போ அன்றைக்கு தேவனோடு இருந்த வார்த்தை இன்னைக்கு நமக்குள்ள வாசம் பண்றார். எப்படி மாம்சமானார்? மாமிசமாகி வாசம் பண்ணுகிறார். ஒரு மாமிசமாகி ஆண்டவர் தான் சொன்னார், என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவருடைய மாம்சம் என்ன? வார்த்தை. அவர் தான் வார்த்தை.
அந்த வார்த்தையை நீங்கள் புசித்து அந்த வார்த்தையை நீங்கள் பானம் பண்ணுவீர்களானால் அது உங்களுக்கு போஜனமும் அது உங்களுக்கு பானமாக மாறுமானால் உங்களுக்கு என்ன ஜீவன் உண்டு? நித்திய ஜீவன் உண்டு. எங்கள் அப்பா அம்மா கொடுத்த ஜீவன் ரத்தத்தில் இருக்கு. இதுக்கு நித்திய ஜீவன் கிடையாது, இது அழிவுக்குரிய ஜீவன். ஆனால் என் நித்திய ஜீவன் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா வசனத்தில் இருக்கு. அதனால்தான் உங்களுக்கு ஒரு வாக்கியத்தை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அப்போஸ்தலன் ஆகிய பேதுரு எழுதின முதலாவது நிருபத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் 1 பேதுரு தயவு செய்து 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும். நல்லா கவனிச்சு பாருங்க. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்தது, பூவும் உதிர்ந்தது. பாருங்க, நல்ல ரொம்ப அழகான விளக்கத்தை கொடுக்கிறார் பாருங்க. மாமிசம் எல்லாம் என்னவா? புல்லு. இந்த புல்லுக்கு மகிமை என்னதுன்னு கேட்டீங்கன்னா மகிமையெல்லாம் புல்லினுடைய பூவை போல. பாருங்க, இப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு மாம்சம் இருக்கு, அந்த மனுஷனுக்கு நிறைய மகிமை இருக்கு. அவன் நிறைய படிக்கிறான், அது ஒரு மகிமை. அவனுக்கு நிறைய பணம் இருக்கு, அது ஒரு மகிமை. நல்ல அழகு இருக்கு, அவனுக்கு ஒரு மகிமை. நல்ல வல்லமையான பலன் இருக்கு, அவனுக்கு ஒரு மகிமை. நிறைய மகிமைப்படக்கூடிய நிறைய இருக்கு. வீடு வாசல் இதெல்லாம் அவனுக்கு மகிமை. உலகத்தில் மகிமை உண்டாகிறதுக்கு நிறைய காரியம் இருக்கு. ஆனால் இந்த பூ எப்போ விழுந்து போ, இந்த புல்லு விழுந்து போச்சுன்னா பூ, அதுக்கப்புறம் பட்டம் படித்த என்ன, அதுக்கப்புறம் வாங்கின டிகிரி என்ன, அதுக்கப்புறம் அவர் கட்டின வீடு என்ன, இது ஒன்றுமே எல்லாம் உதிர்ந்து போகும். புல்லு விழுந்துச்சுன்னா பூ உதிர்ந்து போகும். ஆனால் உனக்குள்ள ஒரு வித்து இருக்கு. என்ன வித்துன்னு கேட்டீங்கன்னா என்றென்றைக்கும் அழியாத ஜீவனுள்ள ஒரு வித்தினாலே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். 25ஆம் வசனத்திலே கர்த்தருடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே. நம்ம ஏன் உயிர்த்தெழுறோம் சொன்னா, நம்ம மாம்சம் அழிஞ்சு போயிடுது, நம்முடைய சரீரம் அழிஞ்சு போயிடுது, மண்ணோட மண்ணா அழிஞ்சு போயிடுது. ஆனால் நமக்குள்ள இன்னொரு ஜீவன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா அழியாத ஒரு ஜீவனாய கர்த்தருடைய வசனத்தினாலே நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்க ஏன் உயிர் தெழுவீங்க? எப்படி மரணத்தோடு நீங்க மரணம் அடைய எழும்பீங்கன்னு கேட்டா, என்னுடைய மாமிசம் மண்ணோடு, இது மண்ணுக்கு மண்ணா போயிடும். நீ மண்ணா இருக்கிறாய், நீ மண்ணுக்கு திரும்புவாய், இது மண்ணுக்கு போயிடும். ஆனா இந்த மண்ணா இருக்கிற சரீரத்துக்குள்ளே ஒரு ஜீவனால் வசனமாகிய நித்திய ஜீவனை உண்டாக்குகிற வசனத்தினாலே நான் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இன்னொரு மனுஷன் உள்ள இருக்கிறான். இந்த மனுஷனுக்கு என்ன இல்லை? அழிவே இல்லை. இந்த மகிமைக்கு அழிவே இல்லை. வானம் ஒளியும் பூமி ஒளிஞ்சு போகும், ஆனால் இந்த வசனம் என்ன செய்யாதுன்னா அழியவே அழியாது. இந்த இரத்தத்தினால் உள்ள மாமிசம் அழிஞ்சு போகும். வசனத்தினால் உருவாக்கப்பட்ட புதிய மனுஷன் அழிய போறதில்லை, அவனுடைய மகிமை ஒளியவே ஒழியாது. அதனால தான் அவங்க உயிர்த்தெழுதலை குறித்து அவ்வளவு திட்டமாக அவ்வளவு தெளிவாக சொன்னார்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அதனால வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய ஜீவனை கொண்டு வருகிறது, ஒரு புதிய பலனை கொண்டு வருகிறது, ஒரு புதிய வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை பாவ இருள் சூழுகிற வேளையிலே, நம்முடைய ஆத்மாவை சோதனையில் தூள்ளுகிற வேளையில இங்க என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா வெளிச்சம் இருக்கு. இந்த இருள் இந்த வெளிச்சத்தை என்ன செய்ய முடியாது? அணுகவே முடியாது, தொடவே முடியாது. இருள் அதை சூழ்கொள்கில்லை, இருள் அதை அணுகிறதில்லை. ஏன் ஒரு மனுஷன் பாவம் செய்யறதில்லை என்று சொன்னால், இங்க ஏற்கனவே என்ன இருக்கு? வெளிச்சம் இருக்கு. பாருங்க, நம்ம காம்பவுண்டுக்கு வழி என்ன இருக்கு? இருட்டு இருக்கு. இந்த இருட்டு உள்ள வராது. எது வரைக்கும் வராது? நீங்க எல்லாரும் முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, இருளே வா, இருளே வான்னு கூப்பிடுங்க, வருமா? வராது. நீங்க என்னதான் கூச்சல் போட்டாலும் உள்ள வரவே வராது. ஏன்னா அந்த இருளுக்கு என்ன தெரியும்னா உள்ள என்ன இருக்கு?
வெளிச்சம் இருக்கு. நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். அதுக்கு தெரியும் உள்ள என்ன இல்லை, வெளிச்சம் இல்லைன்னு அதுக்கு தெரியும், ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வந்துடும். நீங்கள் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோல் சாத்தானுக்கும் தெரியும், பாவத்துக்கும் தெரியும் உள்ள என்ன இல்லை, வெளிச்சம் இல்லை. அதனால தான் சொன்னாங்க பிரகாசிக்கப்பட்டிருந்த அந்த நாட்கள் சொன்னார். அப்போ பாவம் எப்போ மனுஷன் செய்ய மாட்டான்னு சொன்னால், உள்ள பிரகாசம் இருக்கிற வரைக்கும் வெளிச்சம், இருட்டு உள்ள வரவே வராது, பாவம் வரவே வராது. என்றைக்கு வசனம் இல்லையோ, என்றைக்கு அந்த வெளிச்சம் குன்றி போச்சோ, ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துடும், உள்ள வந்துடும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ நாம் வசனம் உள்ள இருக்கிற வரைக்கும் நமக்கு பாதுகாப்பு இருக்கு. இது நம்ம பாதுகாத்துக்கிட்ட சுடலொளி பட்டய மாதிரி நம்மை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஆகையினால்தான் நீ டெய்லி பைபிளை என்ன செய்ய, வாசி. தினமும் நீ இருக்கிற வரைக்கும் நீ கர்த்தருக்கு பயந்து இருக்கணுமானா, உன்னுடைய வலது புறம் இடது புறம் நீ சாயாமல் இருக்கணுமானா, ஜீவன் உள்ள மட்டும் என்ன செய்ய, வாசி. இன்றைக்கே நீங்கள் யோசித்து பாருங்கள், இன்றைக்கு வாசித்தீங்களான்னு உங்களை கேள்வி கேட்டுங்க. பாஸ்டர் சொல்கிறாரு, இன்றைக்கு பைபிள் வாசித்தீங்களா, இன்றைக்கு காலையில் எத்தனை அதிகாரம் வாசித்தேன் அப்படிங்கிறத கேட்டுக்கணும். நீங்கள் அப்படியே கேட்டுட்டு தலையாட்டிகிட்டே போயிடக்கூடாது. வாசிக்க சொன்னார், ஆமாம் வாசிக்க சொன்னார், 2 நாளைக்கு வாசிச்சுட்டு அப்புறம் பைபிளை மூடி வச்சிடக்கூடாது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு அம்மா சொன்னாங்களாமே, ஒரு 3 ஒரு அம்மா ஓடி வந்தாங்களாம், பாஸ்டர் பாஸ்டர் கண்ணாடியை காணும் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னாங்களாம். ஜெபம் பண்ணுறோமா நாங்களாம். 6 மாதம் கழித்து வந்தாங்களாம், பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் என் கண்ணாடி கிடைக்க பண்ணார். எங்கே இருந்துச்சுன்னா பைபிள் இருந்துச்சு. ஆறு மாதமாக என்ன செய்யலதம்மா, பைபிளை திறக்கலை. திறந்திருந்தா நிச்சயமாக பைபிளை கண்டுபிடிச்சிருக்கும், கண்ணாடியை கண்டுபிடிச்சிருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் எப்போ திறக்கிறான்னு தெரியாது, பைபிளை என்னத்தெல்லாமோ திறக்கிறான். ஏன் நம்மளை பாவமும் நம்முடைய சாபமும் நம்ம அணுகுதுன்னு கேட்டிங்கன்னா, பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நல்லா இருக்கணுமானா இந்த வேத வசனத்தை நீங்கள் கை கொள்ள வேண்டும். இதை நம்முடைய நடைகள் விலகவே விலகாது. நீங்கள் வாசித்தீங்கன்னா 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் பாருங்கள். 37ஆம் சங்கீதம் 31ஆம் வசனம் பாருங்கள். அவனுடைய தேவன் அருளிய வேதம், அவர்கள் தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவர்கள் இருதயத்திலே இருக்கிறது, அவன் நடைகளில் ஒன்றும், அவர்கள் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை, பிசகுவதே இல்லை. நட ஒரு நாள் என்ன செய்யாதுன்னா ராங்கா போகாது, பிசகவே பேசாது. சுருக்கமாக சொன்னால் வழி விலகவே விலகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மை நடத்துகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாக இருக்குது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு, ஏங்க வழி வெளிச்சம் இருக்கும்போது ஏங்க நம்ம வழி நம்ம பிசகுது, ஏங்க நம்ம வழி தவறுது? இருதயத்தில் வேத வசனம் இருக்குமானால் நம்முடைய கால்கள் ஒரு நாளும் தவறவே தவறாது, பிசகவே பிசகாது. அதான் அடிக்கடி இந்த விவாக தம்பதிகளுக்கு கல்யாணத்தில் நான் சொல்லிடுறது, பொதுவாக வேதத்தை நீங்கள் கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை நீங்கள் வச்சுக்குவீங்கன்னு சொன்னால், ஆண்டவரே சொன்னார் இல்லையா, என் வசனத்தை கேட்டு அதன்படி ஒருவன் செய்வானானால் அவனை எதற்கு நான் ஒப்பிடுவேன்? ஆழமாய் தோண்டி தன் வீட்டை கண்மலையிலே கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு நான் ஒப்பிடுவேன். அந்த வீட்டின் மேலே பெருங்காற்று மோதியது, பெருமழை சொரிந்தது, பெருவெள்ளம் வந்தது. என்னதான் வீட்டின் மேலே மோதினாலும் வீடு என்ன செய்யலை? அசையவே இல்லை. வீடு அசையாது. பாருங்க, வாழ்க்கை என்று சொல்லுகிறது எல்லா காற்றும் அடிக்குங்க. வாழ்க்கைன்னா அப்படியே அந்த மலர் படுக்கையில் அப்படியே நடந்து போகிற வாழ்க்கை அல்ல. வாழ்க்கை என்று சொல்லுகிறது எத்தனையோ கோணங்களிலே, எத்தனையோ விதங்களிலே நம்முடைய வீடுகளை உடைக்கிறதுக்கு, வாழ்க்கையை உடைக்கிறதுக்கு பல விதங்களிலே சத்துரு வெள்ளங்களையும் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வர்றான். அது எல்லாவற்றிலும் ஒரு மனுஷன் நின்று பிடிக்கணுமானா, அந்த வாழ்க்கை உடைஞ்சு போகாமல் இருக்கணுமானா,
நான் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாக சொல்லுவேன், கர்த்தருடைய வசனம் ஒன்று தான். கர்த்தருடைய வசனத்தின்படி ஒரு மனுஷன் செய்து, கர்த்தருடைய வசனத்தை மாத்திரம் ஒரு மனுஷன் இருதயத்தில் வச்சுக்குவான் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு குறையும் இல்லை, அவனுடைய பலகை உடஞ்சே போகாது, அவனுடைய வாழ்க்கை உடஞ்சே போகாது. வேதம் சொல்லுது அவனுடைய வாழ்க்கை நடைகள் பிசகுவதே இல்லை அவனுக்கு. அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிற அந்த முதலாம் சங்கீதத்தை நான் அடிக்கடி மனப்பாடமாக நான் சொல்ல வைக்கிறது அநேகரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியிலே நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் இருந்து, உம்முடைய வேதத்திலே பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம், அந்த மரம் இலை உதிரவே உதிராதுங்க. எல்லா மரமும் என்ன செய்யணும், இலை உதிரும். எல்லா மரத்துக்கும் இலை உதிர் காலம் ஒன்று இருக்குது, துளிர்க்கிற காலம் இருக்குது. ஒரு சில காலம் வந்தபோது அது இலைகள் உதிர்த்துரும், மொட்டையாக நிற்கும். ஆனால் கர்த்தருடைய வசனத்தை ஒருத்தன் தியானித்து, கர்த்தருடைய வசனத்தின்படி ஒருவன் தியானிச்சுக்கிட்டு இருப்பான்னா அவன் இருதயத்தில் வசனம் இருக்குமானால், நான் எல்லாம் பயத்தோடும் தாழ்மையோடும் சொல்லுவேன், அவன் ஒரு நாளும் என்ன செய்ய மாட்டான்னு சொன்னீங்கன்னா இலை உதிர்ந்து போகவே மாட்டான். நான் இந்த திருமண காரியங்களில் சொல்லுகிறது ஒரு உண்மை சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். ஒரு முறை ஒரு தாய் ஒரு மகனுக்கு என்ன பண்ணினான்னா ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்தா. ஹாஸ்டலில் கொண்டு போய் சேர்த்துட்டு அவனுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ் எல்லாம் கட்டிட்டு அவன் கையில் ஒரு பைபிளை ஒன்று கொடுத்தா. ஒரு புது பைபிளும் கையில் கொடுத்து, மகனை நீ டெய்லி இந்த பைபிளை மட்டும் வாசித்தரு, நீ பாடம் படிக்கிறதுக்கு முன்னால் காலையில் எழும்பின உடனே இந்த வேத புஸ்தகத்திலேருந்து பகுதியை நீ வாசி அப்படின்னு சொல்லி அந்த அம்மா ஜெபம் பண்ணி அவங்ககிட்ட பைபிளை கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு 2 மாதம் கழித்து அவன் ஃபீஸ் கட்ட வேண்டிய வேலை வந்தது. உடனே அம்மா ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மாவுக்கு கடிதம் எழுதினான். அம்மா, நான் ஃபீஸ் கட்டணும், எனக்கு உடனே பணம் அனுப்புங்க அப்படின்னு கடிதம் போட்டான். உடனே தாய் கடிதம் போட்டுச்சு, மகனே பைபிள் எடுத்து வாசின்னு. எனக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. நான் கேட்டது காசு, இவங்க என்ன வாசிக்க சொல்கிறாங்க, பைபிள் வாசித்தா பணம் வருமா அப்படின்னு. நாள் வந்துச்சு, ஃபீஸ் கட்ட வேண்டிய நேரம் வந்தது. இவன் அவசியமாக டெலகிராம் கொடுத்தான், மம்மி உடனடியாக எனக்கு பணம் அனுப்புங்க, இல்லைன்னா என்னை ஸ்கூலை விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு. அந்த அம்மா டெலகிராம் கொடுத்தாங்களாம், ரீட் யுவர் பைபிள், பைபிள் எடுத்து வாசி. இவனுக்கு ஏறிடுச்சு, என்னடா நான் அவசியமாக நான் பணம் கட்ட சொன்னால் பைபிள் எடுத்து வாசி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை மாதிரி பாருங்கள், திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க, பணம் கட்டல அனுப்பிச்சிட்டாங்க. இவனுக்கு பெரிய அவமானம் போயிடுச்சு. என்னடா எல்லாரும் மத்தியில் நம்மளை அவமானப்படுத்திட்டாங்களே இந்த அம்மா, பைபிள் வாசின்னு. ஒரு கையில் பைபிளையும் ஒரு கையில் சூட் கேஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தான். அம்மா வாசல்லே நிற்கிறா, ஐயா வருவார்னு தெரியும், அம்மா நிற்கிறா. அம்மாவை பார்த்த உடனே இவனுக்கு பயங்கர கோபம் வந்துடுச்சு. பைபிளை எடுத்து தூக்கி அடித்தான் தாய் மேலே. உனக்கு எதாவது அறிவு இருக்கா, என்னை ஃபீஸ் கட்ட, ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுன்னு கேட்டால் நீ பைபிள் எடுத்து வாசின்னு சொல்கிற, உனக்கு அறிவு இருக்கான்னு சொல்லிட்டு பைபிளை தூக்கி அடித்தான். அடித்து அம்மா மேலே பைபிள் பட்டு பைபிள் கீழே விழுந்துச்சு. கீழே விழுந்தா அந்த பேப்பர் திறந்த காற்றுல ஒவ்வொரு பேப்பரில் இருந்தும் 1000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு பறக்குது, நோட்டாக பறக்குது. இவன் அப்படியே பார்த்து நிற்கிறான், என்னடா இது, பைபிளில் இருந்து ரூபா நோட்டு பறக்குது அப்படின்னு பார்த்துட்டு. அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம், டேய் இந்த பைபிளை கொடுக்கும்போது இந்த வருஷத்தினுடைய உனக்கு எல்லா தேவைகளையும் எக்ஸ்ட்ராவாக நான் உள்ளே வச்சுட்டு வந்தேன், எக்ஸ்ட்ராவாக உள்ளே வச்சுட்டு வந்தேன். நீ என்றைக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு எழுதுனியோ அன்றைக்கே நீ பைபிள் அட்டையை கூட திறக்கலன்னு எனக்கு தெரியும். நீ அட்டையை திறந்தா கூட என்ன கண்டுபிடிச்சிருப்ப, உள்ளே இருக்கிற பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சிருப்ப. நீ கண்டுபிடிக்கல, ஏன்னா நீ பைபிளை திறக்கலை. அதனால தான் நீ பைபிள் எடுத்து வாசின்னு சொன்னேன். இன்றைக்கி நிறையா பேர் பாருங்கள், தங்கள் வாழ்க்கையினுடைய தேவைகள் சந்திக்கப்பட முடியாத காரணம், தங்கள் பிரச்சனைகள் தீர்க்கப்பட முடியாத காரணம் என்ன கேட்டிங்கன்னா பைபிள் வாசிக்கிறது இல்லை.
பைபிளை வாசிக்க வேண்டிய முறையாக வாசித்து இதை தியானிக்க வேண்டிய முறையாக தியானிப்பாங்களானா எனக்கு நிச்சயமாக தெரியுங்க அவங்களுக்கு குறைவில்லைன்னு தெரியும். ஏன்னா வேத வசனம் பொய் சொல்லாது. நீ ராத்திரி பகலும் இதை தியானித்து கொண்டிருந்தால் நீ இலை உதிர்ந்து போகவே மாட்ட. உனக்கு நீ பட்டமரமாக இருக்கவே மாட்ட. நீ செழிச்சிருப்ப. உன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நான் சொல்லுவேன், அருமையான கர்த்தருடையவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் இந்த வசனத்தை கனம் பண்ணுவார்களானால் இதை கனம் நிச்சயமாய் குயின் விக்டோரியாவிடத்தில் இந்த உலகத்தை, அப்போ குயின் விக்டோரியா காலத்தில் வெள்ளையர்கள் இந்த உலகத்தை ரொம்ப சிறமையாக ஆண்டாங்க. அப்போது அந்த அம்மாட்ட கேட்டாங்களாம், நீங்கள் இந்த ஒரு சின்ன ஒரு கண்ட்ரியில் உட்காந்துட்டு இந்த உலகத்தையெல்லாம் நீங்கள் அடக்கி ஆளுகிற இந்த வல்லமை உங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னாங்களாம். அந்த அம்மா சிங்காசனத்தை விட்டு அப்படியே எழும்பி நின்று தன் சிங்காசனத்து பக்கத்தில் இன்னொரு சிங்காசனம் போட்டிருந்தாங்களாம். அதில் ஒரு பைபிள் வச்சுருந்தாங்களாம். அந்த பைபிளை எடுத்து த பைபிள் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பைபிளால் தான் நான் இவ்வளவு திறமையாக நான் ஆள்றேன். ஏன்னா இதுதான் எனக்கு ஞானம். இந்த வேத வசனம், சங்கீதக்காரன் சொல்லுவார், உங்களுடைய வசனத்தை தியானிக்கிறதுனாலே முதியோரை காட்டிலும் நான் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன். இந்த வசனத்தை நான் தியானிக்கிறதுனால இந்த வசனம் எனக்கு என்ன கொண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தேவ பயத்தை கொண்டு வந்தது. எனக்கு கற்பித்த எல்லாரை காட்டிலும் என்னை ஞானம் உள்ளவனாக மாற்றிச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் அடிக்கடி யோசிப்பேன், இன்றைக்கி கர்த்தர் எங்கேயோ என்னை வச்சிருக்கிறாரு. எங்கள் அப்பா என்னை கலெக்டருக்கு படிக்க வச்சுருந்தா கூட நான் எவ்வளோ அனுபவிச்சிருக்க மாட்டேன். நிச்சயமாக அனுபவிச்சிருக்க மாட்டேன். நான் என்ஜினியருக்கு படிச்சிருந்தாலோ டாக்டருக்கு படிச்சிருந்தாலோ நான் சொல்லுவேன், இதை அனுபவிச்சிருக்கவே மாட்டேன். ஆனால் நான் படித்த ஒரே புஸ்தகம் இந்த பைபிள் தான். இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கேன். இன்னும் இந்த பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கேன். இதை படிக்க 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 நான் உண்மையாய் தைரியமாய் தாழ்மையாக சொல்லுவேன், ராத்திரியும் பகலும் இந்த பைபிள் எனக்கு ஒரு இன்பமாக, அது ஒரு தியானமாக, அது எனக்கு ஒரு ஆலோசனையாக இருக்கிறனால நான் தாழ்மையாக சொல்ல பாருங்கள். இன்றைக்கி நான் வாழ்க்கையில் இத்தனை மகிமைகளையும் இத்தனை காரியங்களையும் நான் அனுபவிக்கிறேன். எனக்கு இத்தனை ஒரு மகிமை எனக்கு கொண்டு எனக்கு கேட்டிங்கன்னா, இந்த பைபிள் உலக படிப்பு கொண்டு வர முடியாத ஒரு மகிமை, உலகத்து படிப்பு கொண்டு வர முடியாத ஒரு ஐஸ்வர்யம், உலகத்து மகிமை கொண்டு வர முடியாத ஒரு கனம், ஒரு மரியாதை எதை கொண்டு வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த பைபிள். இந்த பைபிளை நீங்கள் ரொம்ப அலட்சியமாக நினைக்கிறாங்க சிலர். ஏதோ ஒரு அதிகாரம் வாசித்துட்டா, ஏதோ 2 வசனம் வாசித்துட்டா, கண்ணை மூடி இன்றைக்கி தங்க வாய்க்கு ஆனன்ற ஒரு வசனம் வாசித்துட்டா என்னவோ ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, இரவும் பகலும் அது என்னுடைய தியானம் என்று சொன்னான். சங்கீதக்காரனுடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் அது என்னுடைய தியானம். நான் அதை தியானிக்கிறபடியினால் அவன் அடிக்கடி அதை தியானித்தான். இன்றைக்கி எனக்கு வசனத்தை பற்றி உங்களுக்கு அதிகமாக இங்கே இருக்கும் மாத்திரம் இல்லை, இங்கே தூரம் கேட்குறவங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் வசனத்தை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறீர்களோ அவ்வளவு வார்த்தைகள் உங்களுக்கு முக்கியப்படுத்தும். எல்லா ப்ராப்ளம்ஸ், எல்லா பிரச்சனைக்கு முடிவு எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வசனத்தில் இருக்கு. அவனுடைய வசனம் இருக்கிறபடியினால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகையினால்தான் சங்கீத புஸ்தகம் 78ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசித்து பாருங்க. அவர் யாக்கோபிலே சாட்சியை ஏற்படுத்தி இஸ்ரவேலிலே வேதத்தை ஸ்தாபித்து அவர்களை தங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்கும்படி நம்முடைய பிதாக்களுக்கு கட்டளையிட்டார். இனி பிறக்கும் பிள்ளைகளாகிய பின் சந்ததியார் அதை அறிந்து கொண்டு அவர்கள் எழும்பி தங்கள் பிள்ளைகளுக்கு அவைகளை சொல்லும்படிக்கும் தேவன் மேல் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை வைத்து தேவனுடைய செயல்களை மறவாமல் அவர் கற்பனைகளை கைக்கொள்ளும் படிக்கும் இருதயத்தை செவ்வைப்படுத்தாமலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்ளாமல் ஒரு சந்ததி அழிஞ்சு போன காரணம் என்ன என்று கேட்டால், அந்த இருதய வேதத்தை ஆண்டவர் ஸ்தாபித்து
அதை யாக்கோபிலே சாட்சியை அறிவித்து உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை சொல்லுங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிங்க, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஏன்னா அப்போ அந்த சந்ததி அப்படி இருக்கும். நாங்கள் ஒரு முறை இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸுக்காக சென்னையிலே ஒரு கருத்தரங்கம் வைக்கப்பட்டது, சண்டே ஸ்கூல் பிள்ளைகளை நடத்துவதற்காக. அப்போ அமெரிக்க ஐக்கிய நாட்டில் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு எப்படி பாடம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவங்க படித்து ரொம்ப ரொம்ப அழகாக படித்து கொடுத்தாங்க. ரொம்ப அழகான புக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த மனுஷன் எழுத்தின்படி அழுதுட்டு சொன்னார். என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு உலகத்தில் ஒரு பணக்கார நாடாக இருந்தாலும் உலகத்தில் ரொம்ப சீரழிஞ்ச நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா. 11 வயது 12 வயதிலே பிள்ளைகள் தவறான நடக்கையினாலே பிள்ளைகளை பெறுகிறார்கள், கர்ப்பவதி ஆகிறார்கள். ரொம்ப மோசமான ஒரு நாடு என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த விஷயத்தில் அமெரிக்கா. மற்ற துன்மார்க்கம்னு சொன்னால் நீங்கள் அடிக்கடி வாசிக்கலாம். சின்ன பையன் இங்கே துப்பாக்கி எடுத்து சார மாதிரியா சுட்டு தள்ளுவான். அவன் கையில் எல்லார் கையிலையும் இங்கே கத்தி எடுத்தாலே பெரிய பாவம், அங்கே கண்ணை வச்சுருப்பான். எல்லாம் போலீஸ்காரங்களே இந்த பயப்படுவாங்க. ஏன்னா யார் கையில் என்ன இருக்கும் அப்படின்னு கிடையாது, என்ன துப்பாக்கி இருக்குன்னு தெரியாது. நீங்கள் ஒரு சட்டத்தை மீறி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா, சட்டத்தை மீறி ஒரு கார் போகுது அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரங்க நல்ல பெரிய விலை உயர்ந்த கார் தான் வச்சுருப்பாங்க. அதை வச்சு வேகமாக காரை மறிச்சிருவாங்க. காரை மறித்து நிற்க சொல்லுவாங்க. காரை நின்றுச்சுன்னா கார் திறக்கக்கூடாது, காரை ஓப்பன் பண்ணக்கூடாது. போலீஸ்கார் நிற்க சொன்னான்னா காரை திறக்கக்கூடாது. நீங்கள் ஸ்டியரிங்கில் கையை விட்டு எடுக்கக்கூடாது, ஸ்டியரிங்கில் கையை வச்சுக்கிட்டே அப்படியே உட்காந்துருக்கணும். அவங்க போலீஸ்காரங்க பின்னால் உட்காந்துட்டு இப்போ நம்ம இப்போ கொண்டுட்டாங்க அதை அந்த பின்னால் மேலே ரெட் லைட்டு எல்லோ லைட்டு எடுத்து பாருங்கள். அது ஒரு ஸ்கேன். அது அது ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கும். இங்கே உள்ளே என்ன இருக்கிறான், அங்கே உள்ளே இருக்கிறது யார், இந்த நம்பர் பிளேட்டு யார் உடையது, இந்த கார் என்னது, எல்லாம் பின்னால் உட்காந்து போலீஸ்காரன் ஸ்கேன் பண்ணிவிட்டு கன்னை எடுத்துக்கிட்டே நிற்பான் வாசலில் நின்றுட்டு கிளாஸை இறக்கணுவான். அந்த கிளாஸை இறக்கணும். அப்போ கூட என்ன செய்யக்கூடாது, கையை என்ன கன் வச்சு எடுத்து துட்டக்கூடாது. உள்ளே இருக்கவங்ககிட்ட என்ன போலீஸ்காரங்க கூட ஏன்னா அவன் கண்ணோடு தான் வருவான். நீங்கள் கையை அசைச்சிங்க துட்டுருவான், ஏதாவது அவன்கிட்ட இருக்க ஆயுதம் சுட்டுருவான். அவ்வளவு துன்மார்க்கமான நாடாக போயிடுச்சு. அவர் சொன்னார், இவ்வளவு துன்மார்க்கமாக போன காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஒரு சந்ததியை கவனிக்காமல் விட்டுட்டோம், வசனம் சொல்லாமல் விட்டுட்டோம். ஒரு சந்ததி பிள்ளைகளை சண்டே சர்ச்சு கூட என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சபை கூட என்னன்னு கேட்டிங்கன்னா, வசதி உள்ளவங்களை கவனிக்குது, பெரியவங்களை கவனிக்குது, யாரை கவனிக்கல, பிள்ளைகளை கவனிக்கல. பிள்ளைகளை கவனிக்காமல் விட்டுட்டாங்க. பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லலை, பிள்ளைகளை வசனத்துக்குள்ள நடத்தலை. அவர் சொன்னார், ஒரு சந்ததியை நாங்கள் வசனம் சொல்லாமல் விட்டுட்டோம். இது பிள்ளைங்க, இதுகளுக்கு ஒன்றும் புரியாது, இதுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் பாருங்கள், இந்த முகமதிய இஸ்லாமியர்களுடைய மதம் இன்றைக்கு அசைக்க முடியாத காரணம் என்ன தெரியுமா? 3 வயசு 4 வயசுல முக்காடு போட்டு குரானை கற்றுக் கொடுக்குறாங்க. நம்ம எப்படி கற்றுக் கொடுக்குறோம்? நம்ம 10 வயசான விளையாட விட்டுருப்போம். அவங்க காலையில் எழுப்பி முக்காடை போட்டு விட்டு காலையில் என்ன படிக்கணும்? குரான். மசூதியில் போய் குரானை படிக்கணும். அவன்கிட்ட பிள்ளைகள் குரானை படிக்கட்டா அவனுக்கு கிடைக்க தண்டனை அவங்க போய் கேட்டு பாருங்க. குழந்தையிலேயே என்ன பண்ணிடுறாங்கன்னா குரானை படிக்க வைக்கிறாங்க. மற்றவங்களை பாருங்க, குழந்தையிலே திருக்குறள் படிக்க வைக்கிறாங்க, குழந்தையிலே சான்ஸ்கிரிட் படிக்க வைக்கிறாங்க. ஆனால் நம்ம குழந்தையிலே நல்ல டான்ஸ் ஆட கற்றுக் கொடுக்குறோம், நல்ல குஸ்தி போட கற்றுக் கொடுக்குறோம், கராத்தே கற்றுக் கொடுக்குறோம், எல்லாம் கற்றுக் கொடுக்குறோம். எதை கற்றுக் கொடுக்கல? பைபிளை கற்றுக் கொடுக்கல. ஒரு சந்ததியை வசனத்துக்கு நேராக நடத்த நாம் தவறிட்டோம். இன்றைக்கி நல்ல ஹைஸ்கூலில் கொண்டு போய் நல்ல பணம் லஞ்சம் கொடுத்து உயர் கல்விகளை கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் எத்தனை பெற்றோர் பிள்ளைகளை சண்டே ஸ்கூல் அனுப்புகிற கவனம் எடுக்கிறாங்க? கவனம் எடுக்கிறது இல்லை. கேட்டால் பிள்ளை அழுதுன்னுவாங்க, பிள்ளை போகமாட்டேன்றான். ஆனால் ஸ்கூலுக்கு விட்டுறாங்களா? உதைச்சாவது இழுத்துட்டு போய் ஸ்கூலில் விட்டுறாங்க. ஆனால் வசனத்துக்கு மதிப்பு கொடுக்கல.
நம்முடைய ஜெனரேஷன் ஏன் கெட்டு போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய ஜெனரேஷனை எங்கே நடத்தலைன்னு சொன்னால் வசனத்துக்கு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நான் வேதத்தை ஸ்தாபிச்சிருக்கேன்ப்பா, நான் வேதத்தை ஸ்தாபிச்சிருக்கேன், அதை ஸ்திரப்படுத்தியிருக்கேன். நீங்கள் சந்ததியாக இருக்கணுமானா இந்த வசனத்தை யாருக்கு போதிங்கன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகளுக்கு போதிங்க. அதை கருத்தாக சொல்லுங்க, அதை கருத்தாக நடப்பீங்க. அப்போ நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நமக்கும் வெளிச்சத்தை கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கை நீடித்திருக்க பண்ணுகிறது, நம்மை நன்றாக இருக்க பண்ணுகிறது, நம்மை செழிக்க பண்ணுகிறது, நம்மை ஆசீர்வாதமாக இருக்க பண்ணுகிறது. இத்தனை காரியங்களை அது செய்யும்போது நான் முன்னால் சொன்ன மாதிரி அந்த வார்த்தை மாமிசமாகி நமக்குள்ளே என்ன செய்தார்? வாசம் பண்ணினார். அப்போ வார்த்தை நமக்குள்ளே எப்படி ஆச்சுன்னா, வார்த்தை மாமிசம் ஆகணும்னா அதை நாம் சாப்பிடணும். அடிக்கடி சொன்னாலும் நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்லி முடிச்சிடுறேன். பாருங்கள், நம்முடைய அடிக்கடி சொன்னால் விளங்குனால் நீங்கள் தூரம் உள்ளவங்களும் கேட்டுங்க. பாருங்கள், நம்ம வாழ்க்கையில் நம்ம உடம்புல நிறைய சத்து இருக்குது. நம்ம உடம்புல இரும்பு சத்து இருக்குது, நம்முடைய சுகர் சத்து இருக்குது, நம்ம இதில் நிறைய இருக்குது. உங்களுக்கு தெரியும், கொழுப்பு இருக்குது, நிறைய இருக்குது. இப்போ புரோட்டீன் குறைஞ்சி போச்சு, இல்லை கொழுப்பு சத்து குறைஞ்சி போச்சு. இப்போ ஏதோ ஒரு சத்து குறைஞ்சாலே ஒரு ப்ராப்ளம் சரத்தில் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போய் பிளட் டெஸ்ட் பண்ணுனா பிளட்டில் கொழுப்பு கம்மியாக இருக்குது அல்லது இரும்பு சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் டாக்டர் என்ன சொல்லுவார்? நீங்கள் போய் அந்த இரும்பு கடையில் போய் ஒரு 100 கிராம் இரும்பு வாங்கிட்டு நல்ல மாவாக பொடியாக்கி காலையில் ஒரு ஸ்பூன், சாயங்காலம் ஒரு ஸ்பூன். என்ன சத்து கம்மியாக இருக்குது? இரும்பு சத்து கம்மியாக இருக்குது. காலையில் ஒரு ஸ்பூன் அப்படியே சொல்லுவார். எந்த டாக்டர் சொல்ல மாட்டான். சொன்னாலும் நீங்கள் என்ன செய்ய மாட்டீங்க? தின்ன மாட்டீங்க. கண்டிப்பாக சொல்லிடுவீங்க, அந்த டாக்டர் போலி டாக்டர் பதர், இரும்புக்கு இரும்பு திங்க சொல்கிறான், அவன் போலி அப்படின்னு சொல்லிடுங்க. அப்போ டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று இரும்பு சத்து மிகுந்த மாத்திரையை சாப்பிட சொல்கிறாரு, இல்லைன்னா அந்த கீரை சத்தில் இரும்பு இருக்கு, நல்ல கீரை சாப்பிடுமா, நல்ல முருங்கைக்கீரை சாப்பிடுமா அப்படின்னு ஆலோசனை கொடுக்குறாரு. நீங்கள் அதை சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்டது என்னது? கீரை. ஆனால் அந்த கீரை என்னவா மாறிச்சு? கொழுப்பு, இரும்பு சத்தா மாறிடுச்சு. நம்ம உடம்புல என்ன இருக்குன்னா, இந்த கீரையில உள்ள இரும்பு சத்தை எடுக்கிறதுக்கு. அப்போ இன்னொரு விதமாக சொன்னால், கீரை என்னவா மாறிச்சு? மாமிசமா மாறிச்சு. சாப்பிட்டது கீரை, அந்த கீரை என்னவா மாறிச்சுன்னா இரும்பு சத்து நம்முடைய மாமிசமாக மாறிச்சு. எப்போ இந்த கீரை மாமிசம் மாறிச்சு? சாப்பிட்ட போது கீரை மாமிசம் மாறிச்சு. அதே போல இந்த வசனம் என்னவா மாறிச்சுன்னா, வார்த்தை என்னவா மாறிச்சுன்னா மாமிசமா மாறிச்சு. எந்த மாமிசம் மாறிச்சுன்னா தேவனுடைய மாமிசமா மாறிச்சு. அப்போ இந்த வசனத்தை புசிக்க 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 புசிக்க, இது அதனால சொல்லப்படுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே நல்ல குணசாலிகளாக மாறினாங்க. அப்போ தேவனுடைய மாமிசமாக நம்முடைய மாமிசம் மாற மாற என்ன மாறுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அறியாமலே நம்முடைய சுபாவம் மாறுது. உடம்புல கொழுப்பு ஜாஸ்தியானா சொல்லுவாங்க பாருங்க, என்ன கொழுப்பா? என்னடா கொழுத்து போய் பேசுகிறேன், கொழுப்பான்னு கேட்பா. கொழுப்பு என்ன பண்ணுது? கொழுப்பா பேச பண்ணுது. அப்போ வசனம் நம்முடைய வாழ்க்கையில் மாறும்போது அது என்னவா செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தேவனுடைய மாம்சம் தேவனுடைய சுபாவமாக நம்முடைய சுபாவத்தை மாற்றி, அது நம்ம அறியாமலே நடக்குதுங்க. நம்ம அறியாமலே ஒரு மாற்றம். நாம் எப்படி நம்ம கீரையை சாப்பிட்டுட்டு எப்படி நம்ம அறியாமலேயே இரும்பு சத்தா மாறிடுச்சோ, அதே விதமாக வசனத்தை நாம் சாப்பிட 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 நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் எடுத்துக்கொள்ள 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 நம்ம அறியாமலே நம்முடைய சுபாவம் நம்ம அறியாமல் மாறிடுச்சு. இதாங்க ரகசியம். வசனத்துக்கு ஒரு பெரிய வல்லம் இருக்குங்க. நம்முடைய சுபாவங்களை மாற்றுகிறது, நம்மை ஒளி உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்மை வெளிச்சம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது, நம்ம ஜீவன் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. வேதம் சொல்லுது, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார். அப்போ வசனத்தில் என்ன இருக்குன்னா ஆரோக்கியமும் இருக்கு,
அதனால் எனக்கு அன்பானவர்களை சொல்லுவேன், இந்த பெட்டியில் இதை பத்திரமா வச்சுக்கப்பா. எது வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, உன் ஜீவன் உள்ள காலம் வரைக்கும். இன்றைக்கு வேத பாடத்தில் பங்கு பெற வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள், தூரத்திலிருந்து கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள், இந்த வசனத்தை தேவன் ஸ்தாபித்தார், இதை கனப்படுத்தினார். இந்த பிரதியை நீர் ஒவ்வொரு பிரதியை எழுதி வைத்து கொண்டு ஜீவனுள்ள மட்டும் இதை வாசி என்று எழுதியிருக்கிறது போல இதை வாசித்து, இதை தியானித்து, இதை பத்திரப்படுத்தி, இதனால் உள்ள ஆசீர்வாதங்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க கர்த்தர் உதவுவாராக, நடத்துவாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே வைக்கப்பட வேண்டிய கற்பலகைகளை குறித்து நாங்கள் வாசித்தோம். அன்றைக்கு மோசே உம்மால் உண்டாக்கப்பட்டு அந்த கற்பலகையை உடைத்து போட்டாலும் நீர் அப்படியே விட்டு விடாதபடி எங்களை அந்த கற்பலகை செதுக்கும்படியாக சொன்னீர். ஆம் ஆண்டவரே, எங்கள் கற்பலகையாகிய இருதயத்தை நாங்கள் பக்குவப்படுத்தி, நாங்கள் செதுக்கி, ஆண்டவரே இதில் எந்த கேடும் வராதபடி இதை நாங்கள் பரிசுத்தமான ஒரு பலகையாக தேவ சமூகத்தில் கொண்டு வருவோமானால் நீர் அதிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை எழுதுவதாக சொல்லி இருக்கிறீர். ரட்சகா, உம்முடைய வசனம் எழுத முடியாதபடி எங்கள் பலகைகள் கேடடைந்திருக்குமானால், வீண் சிந்தனைகள், இச்சைகள், ஆண்டவரே வீண் பெருமைகள் இவைகளால் நிறைந்திருக்குமானால், கசப்புகளால், வைராக்கியங்களால், விரோதங்களால் நிறைந்து வசனம் எழுதப்பட முடியாத நிலையிலே எங்கள் பலகைகள் இருக்குமானால், எங்கள் பலகைகளை இன்றைக்கு சீர்படுத்தி செதுக்கி இந்த பலகைகளை நாங்கள் சரிபடுத்துகிறோம். கர்த்தாவே, நம்முடைய வேத வசனங்களை எழுதத்தக்கதாக இதை சரியான செதுக்கப்பட்ட பலகைகளாக இன்றைக்கு மாலை வேளையில் நம்முடைய சன்னிதானத்தில் கொண்டு வருகிறோம். இதில் நம்முடைய வார்த்தைகளை எழுதி ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், தம்முடைய கிருபையினால் நிறைத்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவன் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினால் இரக்கங்களினால் முடிசூட்டி, நன்மையினால் வாய் களைக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன்.